உனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது தெரியுமா? எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறான்னு கேள்விப்பட்டாலும் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்கி, நம்பிக்கை வர மாட்டேங்கி. பிற சொல்லுவோம், அவர் என்ன மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆமா, அவிசுவாசியை ஆசீர்வதிக்கவே மாட்டார். கர்த்தர் உங்ககிட்ட காசு பணத்தை கேட்கல, என்ன நம்புன்னு தான் சொல்றாரு. எதுக்காக வனாந்தரத்துல நடத்தின இஸ்ரவேல் ஜனங்கள் மேல தேவனுக்கு கோபம் பற்றி எறிந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் எந்த மட்டும் என்னை விசுவாசிக்காமல் இருப்பார்கள்னு கேட்கிறாரு. எகிப்துல 10 அற்புதத்தை பார்த்திருக்காங்க. எகிப்தை விட்டு வெளியே வந்தா செங்கடல் 2 பிளந்து வெட்டாந்தரையில நடந்த மாதிரி நடந்திருக்காங்க. ஆனா தேவனை விசுவாசிக்க கூடாதபடி அவர்கள் இருதயம் கடினப்பட்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவங்களை குறித்து என்ன சொல்றாரு தெரியுமா? வணங்கா கழுத்துள்ள ஜனம். என்ன சொல்றாரு? இப்ப அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கிடுங்க. உங்களால தேவனை விசுவாசிக்க முடியலன்னா யூ ஆர் ஆல்சோ a stiff necked people. நீங்களும் யாருதான்? இப்ப நீ வணங்கா கழுத்தா விசுவாசியா? விசுவாசிக்கிறவனா பதற மாட்டான். விசுவாசிக்கிறவனா பதற மாட்டான். உண்மையில சொல்றேன், நீங்க ஜெபங்கிறது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப நான் ஃபுட்பால் பிளேயர், டெய்லி காலையில ஃபுட்பால் பிராக்டிஸ் போவேன். பிராக்டிஸ் பண்ணாம நம்ம எந்த விளையாட்டும் என்ன பண்ண முடியாது. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, போன திருப்பி இன்டர்வியூ போனேன், ஆண்டவரே நான் பயந்துட்டே போனேன், பயப்படாதபடிக்கு ஒரு நம்பிக்கை தாரும் ஆண்டவரே, நான் எப்படி விசுவாசிக்கணும் எனக்கு கற்றுத்தாரு. இந்த மார்க் 9ஆம் அதிகாரத்துல ஒரு தகப்பன் சொல்லுவான், அவன் பிசாசு பிடிச்ச மகனை கூட்டிட்டு வந்திருப்பான். ஆண்டவரே, இப்படி சீசர்கள்ட்ட கொண்டு வந்தேன், இவனை சுகமாக்க அவங்களால முடியல, உம்மால செய்யக்கூடுமானால் ஏதாகிலும் செய்யும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் கேட்பாரு, இதை செய்ய முடியும்னு விசுவாசிக்கியா? அவன் சொல்லுவான், உண்மையை சொல்லிடுவான், நான் விசுவாசிக்கேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். அவன் டபுள் மைண்டடா இருக்கேன்னு ஒத்துக்கிட்டான். ஐயா, உமரை நம்பவும் செய்யறேன், நம்பாமலும் இருக்கேன் ஐயா, நான் என்ன பண்ண மண்ணான மனுஷன், ஒத்துக்கிட்டான். அங்க ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு. அப்ப நீங்க ஜெபத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் இங்க ஜெபரையில நம்புறேன், ஜெபரையில நம்புறேன், ஆனா பிராக்டிக்கல் அங்க போகும்போது என்ன பண்றேன், பயப்படுறேன், சந்தேகம் இருக்கு. கொஞ்சம் மனசு திறந்து சொல்லி பாருங்க, அவர் உங்களுக்கு துணை நிற்பார். கண்டிப்பா துணை நிற்பார். ஏன்னா உள்ளதுன்னு சொல்றீங்க, அது அவருக்கு பிடிக்கும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்காக தான் அவர் சாபமானார். உங்களை தேவனோடு ஒப்புரவாகிறதுக்கு தான் அவர் பலியானார். ஆனா நாம இன்னைக்கு பரிசுத்தம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா தேவனுடைய கரம் குறுகி இருக்கிறதோ? கொஞ்சம் யோசித்து பாருங்க.